ஆக்சுவலாக எதுக்கு இந்த வீடியோண்டா, இது வரைக்கும் என் சேனலில் வ்ளாக் மற்ற ட்ராவலிங் ஃபுட் ரிவ்யூ அப்படி தான் வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு இஷ்யூவை பேச போகிறேன். என்ன இஷ்யூண்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஜனநாயகன் இஷ்யூ. இப்போ நான் கேட்கன்னு தெரியாமல் தான், இப்போ வளர்ந்த ஒரு ஆள் இண்டஸ்ட்ரியில் பெரிய பொசிஷனில் இருக்கிற ஒரு ஆளுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுக்காங்கண்டா. இந்த ஃபீல்டை ஒரு ட்ரீமாக நினச்சி கனவு காண்டவனெலாம் உங்களால் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடலும்ல. இல்லை தெரியாமல் கேட்கேன். ஸோ அவர் பொலிட்டிக்கல் வாரத்துக்கு முதல் இருந்தே அவரோட படம் பிரச்சனை. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. ஆனால் இது புது பிரச்சனைன்னு வந்துட்டு சென்சரில் நான் தெரியாமல் கேட்கேன். ஒரு டயலாக் கொண்டு வரும், என்னென்னா டெல்லி என்ன இந்தியாவா அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட டயலாக்லாம் வைக்கலாம். ஆனால் ஜனநாயகனில் ஏடா நீங்கள் ஆட்சிக்கு வர்றது கொள்ளையடிக்கையும் மக்களுக்கும் பொய் செல்லவையுமா அப்படின்ற ஒரு டைலாக் வந்ததால் இது பொலிட்டிக்கலாக நான் பார்த்த நியூஸில் 50 பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் கட். அப்புறம் வைலன்ஸ் அதிகமாண்டு சில சீன்ஸ் எல்லாம் அப்படி பிளாக் ஸ்க்ரீனில் வரப்போதான். த மோரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், படம் பொங்கலுக்கு வருது வரல அதெல்லாம் மேட்டர் இல்லை, படம் வாராண்டு தான் பொங்கல். ஸோ பார்ப்போம் என்ன நடக்கும். இந்த படம் எப்போ வருதுண்டு நான் கூட பெரிய ஹைப்பில் இருந்தேன். ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோலாம் போட்டிருந்தேன். ஏன்னா நானும் ஒரு பயங்கரமான தளபதி ஃபேன் தான். என் சின்ன பருவத்துலேருந்து அவரை பார்த்து தான் நாங்கள்லாம் வளர்ந்ததே. பார்ப்போம் படம் எப்போ ரிலீஸ் ஆகுது. கடைசி படத்தை கூட அவருக்கு நிம்மதியாக ரிலீஸ் ஆக விட மாட்டேங்க. படம் இன்றைக்கு வருது நாளைக்கு வருது அது மேட்டர் இல்லை. ஆனால் படம் வாராண்டு ஒரு பயங்கர இண்டஸ்ட்ரி ஹிட் கலெக்ஷன் ஒன்று அடிக்கும். நான் கூட போய் கடைசி படம் தேவையெல்லாம் அறியும் பயங்கரமாக பார்த்துட்டு வரோம் அப்படின்ட்டுலாம் ஒரு இருந்தேன். ஆக்சுவலாக நாளைக்கு பார்க்க போனால் ஷோ. ஆனால் அட போங்கடாடே அப்படின்ற அளவுக்கு ஆகிட்டு நான் பேசுகிறது பொலிட்டிக்கலாக டேன் ஆகிடும். இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்டா அந்த மாதிரி டைமில் பேசணும். ஆனால் நான் பேசி எத்தனை பேருக்கு ரீச் ஆகுது அதெல்லாம் மேட்டரில். ஒரு 10 பேர் பார்த்தா கூட எனக்கு அது போதும். இது ப்ராப்ளமே பொலிட்டிக்கல் தான். இப்போ இது பார்த்தாலே விளங்குது. ஆக்சுவலாக 4 வீக்ஸ் கேட்டிருக்காங்க படத்தை திருப்பி ரீசென்சர் பண்ணுறதுக்கு. இதிலேருந்து விளங்க வேணாம் ஐயா, இது தளபதி படம் ஹெச்வின்னு வச்ச மாதிரி இன்றைக்கு வரல நாளைக்கு வரலான்னு ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன்னா படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அண்டு தான் தைப்பொங்கல் எல்லாம். ஸோ ஒரு கலெக்ஷன் அடிக்கும். நான் அந்த அளவுக்கெல்லாம் சீரியஸாக பேசுறதில்லை. இப்படி வீடியோ எடுத்தவங்க இல்லைச்சிட்டேன் என்ன சரி மிஸ்டேக் ஆகிருக்கும் வீடியோவில். ஏன்னா நான் அந்த திடீர்னு இருந்ததில் எடுக்கேன் எனக்கும் தெரில என்ன சொல்கிறேன் இதுக்கு மேலே.